ஸ்ரீ அரவிந்தரின் லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த அரிய வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் புக் 2 சாப்டர் 15 ரியாலிட்டி அண்ட் தி இன்டெக்ரல் நாலேஜ், அதனுடைய சினாப்சிஸ் சுருக்கம் அதற்கு வந்துள்ளோம். இந்த சினாப்சிஸ் இது ஒரு நெடிய சாப்டர், முக்கியமான கருத்துக்களை கொண்டுள்ள ஒரு சாப்டர் என்பதனால் இந்த சினாப்சிஸை நம்ம 2 பகுதிகளாக பார்க்கலாம். இன்றைக்கு பார்ட் 1 பார்க்கலாம், அடுத்த செஷன்ல பார்ட் 2 பார்க்கலாம். இப்போ சினாப்சிஸ் பார்ட் 1 அதற்கு உள்ளே செல்லலாம். 2 பேராகிராஃப்ஸை நம்ம படிக்கலாம். இப்போ The Life Divine, Book 2, Chapter 15, Reality and the Integral Knowledge, Synopsis, Part 1. Integral knowledge is not something new or a still non-existent thing that has to be created, acquired, learned, invented, or built up by the mind. It must rather be discovered or uncovered. It is a truth that reveals itself to a spiritual endeavor. An integral spiritual consciousness is one that links the highest, the superconscient, to the lowest, the inconscient. The vision of the spiritual consciousness, moving between these 2 extremes of superconscient and the inconscient, discovers the manifestation of the one in the many, the identity of the infinite in the disparity of things finite, the presence of the timeless eternal in eternal time. Thank you. Thank you. Integral knowledge ஒரு பூரணமான ஞானம். பூரணமான ஞானம் அப்படின்னா அனைத்தினுள்ளும் உள்ள அந்த இறை மெய்மை குறித்த ஞானம், அதுதான் பூரணமான ஞானம். இது புத்தக அறிவை பகவான் இங்க குறிப்பிடவில்லை, புத்தக அறிவையோ சாஸ்திர ஞானத்தையோ இங்க குறிப்பிடவில்லை. அனைத்தினுள்ளும் உள்ள அந்த இறை மெய்மை குறித்த ஒரு கான்சியஸ்னஸ் ஒருவருக்கு இருந்தது அப்படின்னா அவர்தான் பூரண ஞானத்தை கொண்டவராக கருதப்படுகின்றார். அப்படி பார்க்கும் பொழுது இது நம்ம அந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறத வெளியிலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணுமா, அக்வயர் பண்ணணுமா, நாம உருவாக்கணுமா, கற்றுக்கொள்ள வேண்டுமா, மனதினால் அதை அதை உருவாக்க வேண்டுமா அப்படின்னா கேட்டா இல்லை. அது புதுசான விஷயம் கிடையாது, இல்லாதத ஒன்றை தேடி போறது கிடையாது. அது அந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு, அதை நாம் கண்டறியணும். அது மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது, திரையை விலக்கி நாம் அதை கண்டறிய வேண்டும். இந்த உண்மை எப்பொழுது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் ஆன்மீக ஒரு சாதனையின் மூலம்தான், ஸ்பிரிச்சுவல் எண்டவர், அதன் மூலம்தான் இந்த உண்மை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அடுத்தது எது இன்டெகிரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்?
ஒரு பூரணமான ஆன்மீக உணர்வு நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? எது அப்படின்னா, எது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அதி உயர் உணர்வு நிலை, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜ், அதையும் அனைத்திற்கும் கீழ் உள்ள த லோவஸ்ட், த இன்கான்ஷியன்ட், இவை இரண்டையும் எது இணைக்கின்றதோ, எந்த உணர்வு நிலை இணைக்கின்றதோ அதுதான் இன்டெகிரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் எதுவுமே விளக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அதனுடைய அந்த விஷன், அதனுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ், சூப்பர் கான்ஷியன்ட் ஒரு புறம், மறுபுறம் இன்கான்ஷியன்ட், இந்த ரெண்டுக்கும் இடையில அது இரண்டுக்கும் இடையில் அது செயல்படுகின்றது, பயணிக்கின்றது. அவ்வாறு செய்யும் பொழுது எதை கண்டறிகின்றது என்றால், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் பன்மையாக இருக்கின்றது என்கின்ற உண்மையை அது கண்டறிகின்றது. ஒன் இன் த மெனி, ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் பன்மையாக அனைத்தினுள்ளும் இருக்கின்றது என்பதை கண்டறிகின்றது. அதே போல எல்லைகளை கடந்து, எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பரம்பொருள் இன்ஃபினிட், அதை எல்லைக்குட்பட்டு பல்வேறு வகைப்பட்ட அமைப்புகளுள் அதை கண்டறிகின்றது. எதை கண்டறிகின்றது என்றால், எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லைக்கு உட்பட்டு பல்வேறு வகைப்பட்ட அந்த அமைப்புகளுடன் இரண்டர கலந்திருக்கின்றது என்பதை அது கண்டறிகின்றது. இது வேறு அது வேறு என்பது கிடையாது. அதே போல காலத்தை கடந்த சாஸ்வதமான அந்த பரம்பொருள் காலத்திற்கு உட்பட்ட விஷயங்களிலும் அது அதனுடைய சாநித்தியத்தை அது கண்டறிகின்றது. மூன்று விஷயங்கள் குறித்த உண்மைகளை கண்டறிகின்றது. Manifestation of the one in the many, identity of the infinite in the disparity of things finite, presence of the timeless eternal in eternal time. இதுதான் இந்த நம்ம இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்குன்னா, இந்த பன்முகத்தன்மையில இருக்கிறோம், மெனியில இருக்கிறோம். எல்லாமே ஃபைனைட் திங்ஸ், எல்லாமே தனித்தனியாக காணக்கூடிய மனிதர்கள், அமைப்புகள்ல இருக்கிறோம். காலத்திற்கு உட்பட்ட ஒரு இயக்கத்தில் ஈடுபடுகின்றோம். நம்மால இதனுடைய எதிர்நிலையான அந்த பரம்பரையினுடைய அம்சத்தை காண முடிகின்றதா அப்படின்னா இல்லை. நம்மால இந்த பன்முகத்தன்மையில ஒருமையை காண முடியல. நம்மால இந்த ஃபைனைட் திங்ஸ், எல்லைக்குட்பட்ட அமைப்புகளுக்கு உள்ள அதனுடன் இரண்டர கலந்துள்ள எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை கண்டறிய முடியவில்லை. காலத்திற்கு உட்பட்ட இயக்கங்களுக்குள் காலத்திற்கு அப்பாற்பட்டுள்ள அந்த சாஸ்வதமான பரம்பொருளினுடைய சாநித்தியத்தை நம்மால கண்டறிய முடியவில்லை. இது ஏன் நம்மால கண்டறிய முடியவில்லை என்றால், நமக்கு அந்த இன்டெகிரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் இல்லை. நம்ம பியூர்லி மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனால நம்ம இதிலேயே தான் இருக்கிறோம், லோவர் லெவல்ல தான் இருக்கிறோம். ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற உண்மையை நம்ம கண்டறிய மறுக்கின்றோம். கண்டறிய முடியவில்லை, நம்மால முடியல. இருக்கு மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் நம்மால இதை கண்டறிய இந்த உண்மையை நம்மால அறிய முடியாது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். நான் வாசிக்கட்டுமா ரங்கராஜன்? வெல்கம் சார், ப்ளீஸ். தேங்க்யூ சார். அவர் ஐடியா அண்ட் சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி vary with our status and movement of consciousness. There is a status of consciousness in which one can emphasize that the ineffable absolute is the only reality. One can negate and abolish from one's perception the reality of the individual being and the cosmic creation. But this view is not the whole of the spiritual thought, complete and comprehensive by itself.
In the Upanishads, we find the affirmation of the absolute, the affirmation of the cosmic divinity, and the affirmation of divine reality in the individual. Here we find a comprehensive affirmation carried to its farthest conclusion, not negating anything. The transcendent, the cosmos, the individual, all are included. Thank you, sir. Thank you. அதாவது நம்ம எந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கிறோமோ, எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோமோ, அதை பொறுத்துதான் நம்மளுடைய அந்த மெய்ப்பொருள் குறித்த அந்த புரிதல், எண்ணம் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. ஒரு அனைத்தையும் கடந்த உணர்வு நிலை, அந்த உணர்வு நிலையில இருக்கிறப்போ ஒருவர் வந்து அந்த முழுமுதலான அந்த மெய்ப்பொருள், பரம்பொருள், அது குறித்த அனுபவத்தை அவர் அடைகின்றார். அந்த ஒரு அனுபவத்தை அடைந்தவுடன் அவருக்கு என்ன ஒரு அனுபவம், உணர்வு ஏற்படுகின்றது என்றால், தன்னுடைய முந்தைய நிலை, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு ஜீவன், இந்த பிரபஞ்சம், இவையெல்லாம் உண்மை அல்ல. அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை எட்டியவுடன் அது ஒன்றுதான் உண்மை என்கின்ற ஒரு உணர்வு நிலையில் அவர் இருக்கின்றார். ஏன்னா அந்த அவருடைய உணர்வு நிலை அங்க போயிடுச்சு. எல்லாத்தையும் அனைத்திலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு பரம்பொருள் குறித்த உணர்வு நிலையிலேயே அது தங்கி விடுகின்றது. அவருக்கு வந்து அந்த அவருடைய முந்தைய அனுபவங்கள் எல்லாம் வந்து பொய்மையாக காணப்படுகின்றது. இது வந்து ஒரு முழுமையான ஆன்மீக ஒரு அனுபவம் கிடையாது. இது அனைத்தையும் தழுவிய அனுபவம் கிடையாது. உபநிடதங்களில் என்ன கூறப்படுகின்றது என்றால், உபநிடதங்களில் இந்த அனுபவம் கூறப்படுவது இல்லை. உபநிடதங்களில் கூறப்படும் அனுபவம் எவ்வாறு காணப்படுகின்றது, அது அந்த முழுமுதலான எல்லாம் அனைத்தையும் கடந்த பரம்பொருளினுடைய இருப்பையும் அது குறித்த உண்மையையும் உறுதி செய்கின்றது. அதே சமயம் இந்த பிரபஞ்சம் தழுவி இருக்கக்கூடிய அந்த இறை அம்சத்தையும் அது உறுதி செய்கின்றது. affirmation of the absolute, affirmation of the cosmic divinity. அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மை, டிவைன் ரியாலிட்டி இந்த இண்டிவிஜுவல், அதையும் அது உறுதி செய்கின்றது. ஸோ உபநிடதங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த மூன்று நிலைகளையுமே அது அஃபர்ம் பண்ணுது, உறுதி செய்கின்றது. இந்த அஃபர்மேஷன் தான் வந்து அனைத்தையும் தழுவிய ஒரு உறுதிப்பாடாக காணப்படுகின்றது. காம்ப்ரிஹென்சிவ் அஃபர்மேஷன் அப்படிங்கிறார். இதுல வந்து எதையும் விளக்குதல் என்பதற்கே பேச்சுக்கு இடம் இல்லை. நெகேஷனே கிடையாது இங்க. எஸ்பெஷலி பகவான் ஈஷா உபனிஷத்தை பத்தி தான் கூறுகின்றார். அதுல நெகேஷனே கிடையாது, எல்லாமே இன்க்ளூஷன் தான். அங்க அனைத்தையும் கடந்த அந்த டிரான்செண்டன்ட், பிரபஞ்சம் தழுவிய அந்த காஸ்மாஸ், அது குறித்த உணர்வு நிலை, இண்டிவிஜுவல், ஆல் ஆர் இன்க்ளூடட். ஸோ இங்க விளக்குதலே கிடையாது. அடுத்தது பார்க்கலாம். On the one side, we have the reality presented to us as an absolute self-existence, an eternal soul self-being. We can get the experience of the silent and inactive self or the detached immobile Purusha. Through this experience, we can move towards this featureless and relationless absolute
and get rid of our personal existence and lose ourselves in that soul true existence. On the other side, we experience that all this universal movement is a becoming, a manifestation, which is a true movement of being. This universe is an emanation, a movement of an eternal being. Both the being and the becoming are truths of one absolute reality. Thank you. Next paragraph. The first view is founded on an exclusive experience in our consciousness of the Absolute as a reality void of all relations and determinations. The second view is based on the conception that the Absolute claims freedom from all our human conceptions of the positive or negative. It is beyond all relations in the sense that it is not bound by any relativities or limitable by them in its power of being. Thank you. Thank you. இந்த பரம்பொருள் குறித்த அனுபவத்துல 2 வகையான அனுபவங்கள் ஒருவருக்கு ஆன்மீக சாதனையில கிட்டுகின்றது. ஆன்மீக அனுபவம் ஒரு உயர்நிலையில் அனுபவம் அடைந்தவர்களுக்கெல்லாம் இந்த 2 விதமான அனுபவங்கள் குறித்து பகவான் இங்கு பகிர்கின்றார். ஒரு அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பரம்பொருள் முழுமுதலான நிலையில, அனைத்தையும் கடந்த நிலையில, சாஸ்வதமான நிலையில இருக்கும். அங்க ஏகமாக இருக்கும். அந்த நிலையில பரம்பொருள் ஏகமாக இருக்கக்கூடிய நிலை. அங்க எதுவுமே இயக்கமே இருக்காது. சைலண்ட் பிரம்மன். இன்ஆக்டிவ் செல்ஃப், ஆக்டிவிட்டியே இருக்காது. டிட்டாச்ட் இம்மொபைல் புருஷா, அக்ஷர புருஷான்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இது ஒரு ஸ்டேட்டஸ், டிவைனுடைய ஒரு ஸ்டேட்டஸ் தான் இது. இங்க எப்படிலாம் காணப்படுகின்றதோ அதற்கு முற்றிலும் மாறான நிலை. அப்சல்யூட்டா இருக்கும், சோலா இருக்கும், இம்யூட்டபிளா இருக்கும், சைலண்டா இருக்கும், இன்ஆக்டிவா இருக்கும், டிட்டாச்சா இருக்கும். இது ஒரு நிலை, இது ஒரு அனுபவம் ஒருவருக்கு கிட்டும். இந்த அனுபவத்தை அடைந்தவுடன் நம்ம அந்த பரம்பொருளினுடைய எந்த அம்சத்தை உணர்கின்றோம்? அம்சங்களற்ற, எவ்வித தொடர்பும் அற்ற அந்த முழுமுதலான நிலை, பரம்பொருளினுடைய முழுமுதலான நிலை குறித்த அனுபவத்தை அடைகின்றோம். ஃபீச்சர்லெஸ் அண்ட் ரிலேஷன்லெஸ் அப்சல்யூட். ஒன்ஸ் அந்த அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட இருப்பு என்பதே அங்கு இல்லாமல் போய்விடுகின்றது. அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் என்கின்ற அம்சத்துல நாம் நம்மை முற்றிலுமாக இழந்து விடுகின்றோம். இது ஒரு அனுபவம். அடுத்த அனுபவம் எப்படின்னா, பிரபஞ்சமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய ஒரு வெளிப்பாடாக காணப்படும் ஒரு அனுபவம். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த சாஸ்வதமா இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய தொடர்ச்சியான வெளிப்பாடு, பிகமிங் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை அடைகின்றோம். அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய நிலை, பிரபஞ்சம் முழுவதும் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய நிலை, இந்த 2 உண்மைகளும் ஒரே முழுமுதலான அந்த மெய்ப்பொருளினுடைய உண்மைகள் தான் என்கின்ற உண்மையை நாம் ஒரு சேர அறிகின்றோம். இது ஒரு அனுபவம். முதல் அனுபவம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கடந்த நிலையில் காணக்கூடிய அனுபவம் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல மாத்திரமே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய, மற்றவர்களை விலக்கிவிட்டு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம். உணர்வு நிலையில அந்த முழுமுதலான டிவைன் பரம்பொருள் குறித்த அந்த அனுபவத்தை அடைகின்றோம். அங்க அது அதனுடைய அப்சல்யூட்னஸ், அது எந்த விதமான தொடர்பும் இன்றி
எவ்விதமான ஒரு அமைப்பும் எந்தவித அமைப்பிற்கும் அப்பாற்பட்ட நிலையில் காணப்படும் அந்த அனுபவத்தை அடைகின்றோம். இரண்டாவது அந்த வியூல, செகண்ட் வியூல வந்து என்ன உண்மையை நாம் அறிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த முழுமுதலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் வந்து நம்முடைய ஹியூமன் கன்செப்ஷன்ஸ் இருக்கின்றது இல்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை அறிகின்றோம். இருக்கின்றது அல்லது இல்லை அப்படிங்கிற அந்த ஹியூமன் கன்செப்ஷன்ஸ் அதையெல்லாம் தாண்டியதுதான் இந்த அப்சல்யூட் அதுக்கு என்கின்ற ஒரு உண்மையை நாம் அறிகின்றோம். எந்த உண்மையை அறிகின்றோம் என்றால், அது எல்லா தொடர்புகளுக்கும் எல்லா உறவுகளுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருப்பது என்பது எதை காட்டுகின்றது என்றால், அது எந்தவித தொடர்பினாலும் கட்டுப்படாமல் இருக்கின்றது என்பதைத்தான் அறிகின்றமே ஒழிய, அது அனைத்திலிருந்தும் துண்டித்து இருக்கின்றது என்கின்ற உண்மையை நாம் அறிவதில்லை. எந்த உண்மையை அறிந்து கொள்கின்றோம், அது தொடர்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதனுடைய அடிப்படை உண்மை என்னவென்றால், அது எந்த தொடர்பினாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. இட் இஸ் நாட் பவுண்ட் பை எனி ரிலேட்டிவிட்டிஸ் ஆர் லிமிட்டட் பை தம் இன் இட்ஸ் பவர் ஆஃப் பீயிங். அது எதையுமே எல்லாத்துக்கும் அது வந்து தொடர்புகளோடு இருந்தாலும் எந்த விதமான தொடர்புகளுக்கும் அடங்காது, அதற்குள் கட்டுப்படாது என்கின்ற ஒரு உண்மையை அறிகின்றோம். அப்படி பார்க்கும்போது எந்த ரியலைசேஷன் வந்து ஒரு ரியல் ட்ரூ காம்ப்ரிஹென்சிவ்னா, அந்த ரெண்டாவது பார்த்த ரியலைசேஷன் தான் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ரியலைசேஷன். காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜை ஒருத்தருக்கு தரும். இன்டெகிரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது, இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறது இரண்டாவது அனுபவத்தின் மூலமாகத்தான் ஒருவருக்கு கிட்டும். முதல் அனுபவத்தின் மூலமாக கிட்டக்கூடிய அந்த ஞானம் என்பது இன்டெகிரல் நாலேஜா இருக்காது. அதை குறிக்கத்தான் பகவான் இந்த கருத்தை கூறுகின்றார். அடுத்தது போகலாம். நானே வாசிக்கட்டுமா சார்? வாசிங் சார். Thank you, sir. In realizing the truth of absolute, there is no inherent inevitable consequence of a rejection of the truth of the universe. We can realize the truth of absolute and yet accept the truth of the universe. The idea that essentially this universe is unreal and it has manifested somehow by an inexplicable power of illusion is caused by an imposition of an incapacity of our mental consciousness to the absolute so as to limit it. In the unfolding of knowledge of unity and diversity, the one and the many, we have the two terms of the finite and the infinite, of the being and becoming, of the form and a formless, of the spirit and matter, of the supreme superconscient and the lowermost in. Thank you. ஒருவர் வந்து அந்த முழுமுதலான பரம்பொருள் குறித்த உண்மையை வந்து ஒருவர் அது குறித்த அனுபவத்தை அடைந்து விடுகின்றார் என்றால், அதற்காக அவர் வந்து இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மையை வந்து அவர் மறுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது. ஒருவர் அந்த முழுமுதலான பரம்பொருள் குறித்த உண்மையையும் அது குறித்த உண்மையை ஒருவர் அனுபவமாக சித்தியாக அடையலாம். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மையையும் அவர் ஏற்றுக்கொள்ளலாம். அது குறித்த உண்மையையும் அவர் அனுபவமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதை அடைந்ததனால் இதை விளக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பொய்யானது, மாயையினுடைய சக்தியினால் அது உருவாக்கப்பட்டது என்று கூறுவது ஏன் அந்த இத்தகைய கோட்பாடுகள், இந்த மாயாவாத கோட்பாடுகளில் இவ்வாறு கூறப்படுகின்றது?
பிரபஞ்சம் என்பது எதுவுமே கிடையாது, எல்லாமே அன்ரியல். இந்த மாயாவினுடைய சக்தியினால அது அவ்வாறு காணப்படுகின்றது அப்படின்னு நாம் ஏன் கூறுகின்றோம் என்றால், நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய மனதினுடைய ஒரு திறமையின்மை, இன்கெப்பாசிட்டி ஆஃப் ஒரு மென்டல் கான்சியஸ்னஸ், மனம் என்கின்ற உணர்வு நிலையினுடைய இன்கெப்பாசிட்டி, அந்த பரம்பொருளினுடைய எல்லா எல்லா நிலைகளையும் அறிந்து கொள்ள முடியாத நம்முடைய மனதினுடைய உணர்வு நிலையினுடைய ஒரு இன்கெப்பாசிட்டி, ஒரு திறமையின்மை காரணமாகத்தான் அவ்வாறு கூறுகின்றோம். நம்முடைய மனதினுடைய திறமையின்மையை என்ன செய்கின்றோம், அந்த பரம்பொருளின் மீது சுமத்துகின்றோம். சுமத்தி என்ன கூறுகின்றோம், பரம்பொருள் ஏகமாகத்தான் இருக்கும், அனைத்தையும் கடந்த நிலையில் தான் இருக்கும், இந்த உலகத்தில் வெளிப்பட முடியாது, வெளிப்பட்ட வேண்டுமென்றால் அது தன்னுடைய மூலமான குணங்களை இழந்துவிடும், அது நிர்குணமாகத்தான் இருக்க வேண்டும், காலத்தை கடந்த நிலையில் தான் இருக்க வேண்டும், அது செயலற்று அமைதியான நிலையில் தான் இருக்க வேண்டும், அதுதான் அதனுடைய உண்மையான இருப்பு. அதற்கு எதிரான நிலைகளில் இருந்தால் அது உண்மையல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் கொள்கின்றோம். என்ன காரணத்தினால் என்றால், அது நம்முடைய மனம் என்கின்ற உணர்வு நிலையினுடைய ஒரு திறமையின்மை, இன்கெப்பாசிட்டி ஆஃப் அவர் மென்டல் கான்சியஸ்னஸ். ஒருவர் இந்த பரம்பொருள் குறித்த அந்த ஞானத்தை பெறும் பொழுது எதிரெதிரான உண்மைகளை அவர் காணுகின்றார். ஏகமாக இருப்பது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, ஏகமாக இருப்பது பலவிதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, the one and the many. அதே போல எல்லைக்குட்பட்டு இருப்பது, அனந்தமாக எல்லைக்கு அப்பாற்பட்டு இருப்பது, ஃபைனைட் அண்ட் இன்ஃபினிட். அப்புறம் வெளிப்படாத நிலையில் இருப்பது, வெளிப்பட்டு இருப்பது, பீயிங் அண்ட் பிகமிங். வடிவங்களற்று இருப்பது, வடிவங்களுடன் இருப்பது, ஃபார்ம்லெஸ் அண்ட் ஃபார்ம். மெய்ப்பொருளாக இருப்பது, சடப்பொருளாக இருப்பது, ஸ்பிரிட் அண்ட் மேட்டர். அதே போல அனைத்தையும் கடந்த நிலையில் அந்த அதி உன்னத உணர்வு நிலையில் இருப்பது, சூப்பர் கான்ஷியன்ட். அப்புறம் எல்லாத்துக்கும் கீழே இன்கான்ஷியன்ட். இது மாதிரி எதிரெதிரான நிலைப்பாடுகளை ஒருவர் எதிர்கொள்கின்றார். ரெண்டு எதிரெதிரான அம்சங்களை நாம் சந்திக்கின்றோம். இதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கு, எதிரெதிரான அம்சங்கள் போல காணப்படுகின்றது. ஒன் அண்ட் மெனி, அதுவும் எதிரெதிரான விஷயங்களாக காண்கின்றோம். வடிவங்களுடன் வடிவங்களற்ற நிலை, ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ், ஃபைனைட் அண்ட் இன்ஃபினிட், எல்லைக்குட்பட்டது, எல்லைக்கு உட்படாமல் அனந்தமாக இருப்பது. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் உண்மையிலேயே எதிரெதிரான அம்சங்கள், நிலைப்பாடுகள் கிடையாது அப்படிங்கிறார். ஒன்றை ஒன்று சார்ந்து, ஒன்றை ஒன்று ஆதரித்து இருப்பவை அப்படிங்கிறார். they complement each other அப்படிங்கிறார். அது பிரம்மனினுடைய மாறுபட்ட நிலைகள் கிடையாது அப்படிங்கிறார். மாறுபட்ட நிலை அப்படிங்கிறதுக்கும் ஒரு சேர இருக்கும் நிலை அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாறுபட்ட நிலை அப்படிங்கிறது தான் ஆல்டர்னேட்டிங் வேல்யூஸ். சிமல்டேனியஸா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரே சமயத்துல ஒன்றாக இருக்கும், பலவாக இருக்கும், ஃபார்மாக இருக்கும், ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கும், ஃபைனைட்டாக இருக்கும், இன்ஃபைனைட்டாக இருக்கும், ஒரே சமயத்துல இருக்கும். அதுதான் அப்படிதான் பிரம்மன் இருக்க ஒழிய, பிரம்மன் மாறி மாறி இருப்பதில்லை. ஒரு பக்கம் ஃபார்ம்ல இருக்கிறது, அப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு கிடையாது. எது ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கோ அதுதான் ஃபார்மாகவும் இருக்கு. பிரம்மன் அப்படிதான் இருக்கு, பரம்பொருள் அப்படிதான் இருக்கு. தே ஆர் டபுள் அண்ட் கன்கரண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறார். கன்கரண்ட்னா ஒரு சேர இருக்கும் அந்த மதிப்பீடுகள் அப்படிங்கிறார். ஒன்றை ஒன்று அவை விளக்குகின்றன. ஒன்றை ஒன்று, ஒரு பொருளின் ஒரு தன்மையினுடைய அந்த உண்மையை மற்றொரு தன்மை விளக்குகின்றது அப்படிங்கிறார்.
ஒரு பொருள், ஒரு நிலையினுடைய தன்மையை மற்றொரு நிலை விளக்குகின்றதே ஒழிய அதை மறுப்பதில்லை. அதைதான் புரிந்து கொள்ளணும். அதனால ஒன்றுடன் ஒன்று இரண்டுமே பரஸ்பரம் பொருந்தாத மாறுபட்ட நிலைகள் கிடையாது. இன்கம்பேட்டபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடையாது. அந்த பரம்பொருளினுடைய மெய்மையினுடைய இரண்டு முகங்கள் தான் இத்தகைய எதிரெதிரான நிலைகள் அப்படிங்கிறார். தே ஆர் பட் டூ ஃபேசஸ் ஆஃப் ஒன் ரியாலிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஓகே, அடுத்தது போகலாம். படிக்கவா? எஸ். Knowledge is certainly the knowledge of the One, the realization of the being Sat Chit Ananda. Ignorance is a self-oblivion of being. It is the experience of separateness in the multiplicity. Here, dwelling in multiplicity, we are trapped in its ill-understood workings. But this ignorance is cured by the soul in its progressive manifestation. It is the soul which is growing into knowledge, into the awareness of the being. The integral knowledge of Brahman is a consciousness in possession of both one and many together. If we pursue exclusively either the one or the many, we close our vision to one side of the truth of the omnipresent reality. The knowledge of the becoming the many is a part of integral knowledge. It acts as an ignorance only because we dwell imprisoned in it. Thank you. Thank you. உண்மையான ஞானம் என்ன அப்படின்னா, அந்த எங்கும் வியாபித்திருக்கும் அந்த ஏகமான பரம்பொருள் குறித்த ஞானம்தான் உண்மையான ஞானம் என்பது. எங்கும் வியாபித்திருக்கும் அந்த ஏகமாக பரம்பொருள் குறித்த ஞானம்தான் அந்த நாலேஜ் என்பது. சச்சிதானந்தத்தை நாம் அனைத்திலும் உணர்வது, இதுதான் ரியல் நாலேஜ். அறியாமை என்றால் என்ன அப்படின்னா, அது குறித்த அவ்வாறு அந்த உண்மையை அறியாமல் இருத்தல். எவர் ஒருவர் அனைத்தனுள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மையை அறியாமல் இருக்கின்றாரோ அவர்தான் இக்னோரண்ட். எல்லாமே தனித்தனியான விஷயங்கள், ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளிலிருந்து மாறுபட்ட தனித்தனியான அம்சங்கள் அப்படின்னு இருந்தார் அப்படின்னா, அந்த உணர்வு, அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தார், அவரை இக்னோரண்ட் அப்படிங்கிற. இக்னோரன்ஸ் அப்படின்னா அதுதான். இக்னோரன்ஸ்ல என்ன நினைக்கிறோம்? தனித்தனியாக இருக்கிறோம். நான் வேறு, மற்றவர்கள் வேறு அப்படின்னு நினைக்கிறோம். செப்பரேட்னஸ் ஃபீல் பண்றோம். டிவைடட் கான்சியஸ்னஸ்ல இருக்கோம். எதனால அப்படின்னா, அதுல trapped. We are trapped in the multiplicity. அந்த பன்மையில இருந்து கொண்டு அதனுடைய செயல்பாடுகளை நாம் சரிவர புரிந்து கொள்ளாமல் அந்த பன்மை தன்மையிலேயே நாம் சிக்குண்டுள்ளோம் அப்படிங்கிறார். We are trapped in its ill-understood workings அப்படிங்கிறார். அதனாலதான் நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். அந்த ஒன்னஸ் நமக்கு ஃபீல் பண்ண முடியல. எப்படி இந்த இக்னோரன்ஸை இக்னோரன்ஸ்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா, அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. இன்ஃபேக்ட் இந்த பரிணாமத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மெல்ல மெல்ல நம்ம எல்லாருமே இந்த ப்ராசஸ்க்கு தான் இருக்கிறோம். இந்த இக்னோரன்ஸ்ல இருந்து மெல்ல மெல்ல நம்ம நாலேஜுக்கு போயிட்டு இருக்கிறோம். இட் வில் டேக் செவரல் பர்த்ஸ், இட் மே டேக் செவரல் பர்த்ஸ், பட் ஸ்டில் வி ஆர் இன் த ப்ராசஸ். நமக்கிட்ட இருக்கிற எது இந்த ப்ராசஸ்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளது என்றால், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் தான் இந்த வேலையில நமக்கு தெரியாது. நம்ம புற ஜீவன்ல வாழ்வதனால் நாம் இது குறித்த ஒரு உணர்வு நிலையில் இல்லை. ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் மெல்ல 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 ஒவ்வொரு பிறவியிலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அறியாமையிலிருந்து மெல்ல 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 தன்னை விலக்கி கொண்டு அந்த ஞானத்தை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கின்றது.
ஸோ எது நமக்குள்ள இருக்கக்கூடியது, இந்த டிஃபெக்ட் எப்படி கியூர் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்மனினுடைய பரிணாம வளர்ச்சியின் மூலமாகத்தான் அது இந்த இந்த டிஃபெக்ட், இந்த குறை வந்து நம்மிடமிருந்து விலகும். அப்ப எப்படி வரும்? பூரணமான ஞானம் கிட்டும். பிரம்மன் அப்படின்னாலே அந்த உணர்வு நிலை எப்படி இருக்கும்னா, ஏகமாகவும் இருக்கும், பன்மையாகவும் இருக்கும். அந்த பிரம்மன் குறித்த அறிவு நமக்கு வேண்டும் என்று நாம் வெறும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அம்சத்தை மாத்திரம் நாம் பின்தொடர்ந்து சென்றால், நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய பார்வையை நாம் ஒரு பக்கமாகத்தான் திருப்புகின்றோம், மறுபக்கத்தை நாம் நம்மிடமிருந்து மூடிக்கொள்கின்றோம். நம்ம அதை பார்க்க மறுக்கின்றோம். ஒன்ஸ் we see only one side of the reality. பன்மையாக இருப்பதும் அந்த பரம்பரையினுடைய மற்றொரு அம்சம்தான் என்பதை நாம், அந்த உண்மையை நாம் மறந்து விடுகின்றோம். ஆகையினால இந்த பன்மையாக இருப்பது குறித்த அந்த நாலேஜ் வந்து அதுதான் பூரண ஞானத்தினுடைய ஒரு இன்றியமையாத அம்சம். நாம் வந்து அந்த பன்மையிலேயே இருப்பதனாலதான் நமக்கு தெரியல. இப்ப இருட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமே தெரியாது இல்லையா? இருட்டுல வெளிச்சம் அப்படின்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. இருட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு போய் வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. அதே மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். வெளிச்சம்னு தெரிஞ்சாதானே சரி நம்ம இருட்டுல இருக்கோம், வெளிச்சம்னு ஒன்று இருக்கு, அதை நம்பி போகலாம்னு சொல்ல முடியும். பட் நம்ம இருட்டிலேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து வெளிச்சம் குறித்த அந்த 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 நாலேஜ் கிடையாது. அதனாலதான் நம்ம பன்மையிலேயே இருக்கிறதுனால, அதிலேயே சிறைப்பட்டு இருக்கிறதுனால நம்மால வந்து அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை குறித்த அந்த நாலேஜ் நமக்கு இல்லாமல் இருக்கின்றது. அடுத்தது பார்க்கலாம். நானே வாசிக்கட்டுமா சார்? வாசிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். The infinite Brahman outpours its energies in its multiple variations in the universe. Yet, it does not lose itself in that action. It does not recoil, defeated from its boundlessness and endlessness of vicissitudes, that is, changes and differences. It is not self-divided by its variations. The finite self-variations of the self, capital S self, that is the infinite Brahman, are not the denials, but the endless expression of the infinite. They have no other meaning or reason for existence. The divine being is capable of taking innumerable forms because he is beyond all form in his essence. He does not lose his divinity by assuming them. The gold does not cease to be gold because it shapes itself into all kinds of ornaments. நெக்ஸ்ட் எதையும் படிச்சிருங்க சார். Yes, sir. The substance of the matter may be subtle or dense, mental or material. It is itself the form and body of the spirit. It would never have been created if it could not be made a basis for the self-expression of the spirit. Thank you, sir. Thank you. எசன்ஸ் என்ன அப்படின்னா அந்த செல்ஃப், பிரம்மன் தான் வந்து எல்லாத்துக்கும் எசன்ஸ். அந்த பிரம்மன் எப்படி இருக்கு? அதனுடைய அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அது இன்ஃபினிட்டா இருக்கு. எல்லைகளெல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது. அதனுடைய சக்தியை என்ன செய்கின்றது? அது இந்த மாறுபட்ட அமைப்புகள், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாறுபட்ட அமைப்புகளின் மூலமாக வெளிப்படுத்துகின்றது. அவ்வாறு வெளிப்படுத்துவதன் மூலம் இந்த பிரம்மனினுடைய எல்லை கடந்த தன்மையோ அடிப்படை தன்மையோ அங்கு இழக்கப்படுகின்றதா அப்படின்னா கிடையாது. அதனுடைய தன்மையில வந்து எந்த விதமான மாறுதலும் ஏற்படுவதே கிடையாது.
அது தன்னை எவ்வாறு வெளிப்படுத்தி கொண்டாலும் அதனுடைய அடிப்படை தன்மையிலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவது கிடையாது. ஏதோ அந்த பிரம்மன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலம் தன்னுடைய ஆதி நிலையை இழந்து தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டில் அது எவ்வித தோல்வியையும் அடைவது கிடையாது. ஏன்னா அதனுடைய ஆதி நிலை எப்படி இருக்கு? பவுண்ட்லெஸ். எல்லாமே எவ்வித ஒரு எல்லைகளற்ற நிலையில் இருக்கின்றது. இம்மியூட்டபிளா இருக்கு, மாறுதல்களே இல்லாம இருக்கு. ஆனா இங்க பிரபஞ்சத்துல எப்படி இருக்கு? எல்லாமே பவுண்டடா இருக்கு. அதே போல மாறுதல்களுடன் காணப்படுகின்றது, மாறுபாடுகளுடன் காணப்படுகின்றது. அது என்னதான் எல்லைக்குட்பட்ட நிலையில் இருந்தாலும், மாற்றங்களை கொண்டிருந்தாலும், மாறுபாடுகளை கொண்டிருந்தாலும், அதனுடைய ஆதி நிலையில் இருந்து அது எவ்விதமான ஒரு அந்த நிலையிலிருந்து அது கீழிறங்கி வந்து விடுவதே கிடையாது. அதனுடைய ஆதி நிலையில எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவதே கிடையாது. ஏகமாக இருக்கக்கூடியது பன்மையாக காணப்படுவதால் அந்த பிரம்மனுக்குள் ஒரு பிரிவும் பிளவும் ஏற்படுகின்றதா என்றால் அதுவும் கிடையாது. இட் இஸ் நாட் செல்ஃப் டிவைடட் பை இட்ஸ் வேரியேஷன்ஸ். ஒன் அண்ட் மெனி அப்படிங்கிறது அது மேத்தமேட்டிக்கலா கிடையாது. மெனி எல்லாம் ஆட் பண்ணா ஒன் வரும், இல்ல ஒன்னை டிவைட் பண்ணா மெனி வரும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இந்த ஒன் அப்படிங்கிறது எப்படி முழுமையா இருக்கோ அந்த முழுமை ஒவ்வொரு தனிப்பட்ட அம்சத்திலேயும் காணப்படுகின்றது. ஒவ்வொரு ஆட்டம்லயும் அந்த ஹோல்னஸே இருக்கு. அதுதான் இங்க வித்தியாசம். இது மேத்தமேட்டிக்கல் ஒன் அண்ட் மெனி கிடையாது. பல்வேறு ஃபைனைட் அமைப்புக்குள்ள அந்த இன்ஃபினிட் ஒன்னுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இங்க அந்த டிஃபரன்ஸ்க்கே இங்க பேச்சுக்கே இடம் கிடையாது. அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு? இந்த ஃபைனைட் செல்ஃப் வேரியேஷன்ஸ் ஆஃப் த செல்ஃப் இன்ஃபினிட் பிரம்மன் எப்படி இருக்கு? இங்க எல்லாம் எல்லைக்குட்பட்ட அமைப்பு, மாறுபாடுகளை கொண்ட அமைப்புகளாகத்தான் உலகத்துல பார்க்கிறோம். உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த பரம்பொருளினுடைய எல்லையற்ற தன்மையினுடைய மறுப்பாக காணப்படும் அமைப்புகளா என்றால் இல்லை. They are not the denials, but the endless expression of the infinite. அந்த பரம்பொருள், எல்லையற்ற தன்மை கொண்ட பரம்பொருள் தன்னை கணக்கில் அடங்கா வண்ணம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த பிரபஞ்சத்துல தன்னை கணக்கில் அடங்கா வண்ணம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்வதனால்தான் அனைத்துமே இங்கு இருக்கின்றன. அந்த பிரம்மன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதனால்தான் அனைத்துமே இந்த உலகத்தில் இருக்கின்றன. பிரம்மன் எண்ணற்ற வடிவங்களை எடுத்துக்கொள்ள முடியும். என்ன காரணம் என்றால் அது அனைத்து வடிவங்களையும் கடந்தது. அதனுடைய சாரத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா வடிவங்களையும் கடந்த நிலையில் இருப்பதனால அது எல்லா விதமான வடிவங்களையும் எடுத்துக்கொள்ளவும் முடியும். அதனுடைய இறைத்தன்மை இவ்வாறு வடிவங்களை எடுத்துக்கொள்வதனால் இழக்கப்படுவது இல்லை. He does not lose his divinity by assuming them. ஒரு தங்கத்துல நம்ம என்ன செய்கின்றோம்? வெவ்வேறு பொருட்களை செய்கின்றோம், ஆபரணங்களை செய்கின்றோம், தங்க நாணயங்களை செய்கின்றோம், என்ன வேணாலும் பண்றோம் தங்கத்திலேருந்து. அதுக்காக தங்கத்தினுடைய தன்மை அங்க இழக்கப்படுகின்றதா என்றால் இல்லை. தங்கம் தங்கம் தான், அது எந்த ரூபத்துல பார்த்தாலும் தங்கம் தங்கம் தான். அதே போலத்தான் இதுவும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் சடப்பொருளை பார்க்கிறோம். சடப்பொருள் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஸ்தூலமான நிலையிலும் பார்க்கின்றோம், சூஷ்மமான நிலையிலும் பார்க்கின்றோம். சட்டில் ஆர் டென்ஸ். மனம் சார்ந்த விஷயங்களாகவும் பார்க்கின்றோம், பொருள் சார்ந்த விஷயங்களாகவும் பார்க்கின்றோம், மென்டல் ஆர் மெட்டீரியல். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
வெளிப்புறத்தில் தான் அவ்வாறு சடப்பொருளை சார்ந்த விஷயங்களாக காணப்படுகின்றன ஒழிய அதனுடைய சாரம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மெய்ப்பொருள் தான் வந்து தன்னை சடப்பொருளாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஃபார்ம் அண்ட் பாடி ஆஃப் ஸ்பிரிட். ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் எது இருக்கு அப்படின்னா மெய்ப்பொருள் இருக்கு. அந்த மெய்ப்பொருள் இருப்பதினால்தான் வெளியில இருக்கக்கூடிய சட என்கின்ற உருவ அமைப்பு காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இத்தகைய உருவத்தை கொண்ட சடப்பொருளை அது ஏற்படுத்தி உள்ளது. அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ள அவசியம் இல்லையெனில் அவ்வாறு அந்த அந்த அமைப்பே தோன்றி இருக்காது அப்படிங்கிறார். It would never have been created if it could not be made a basis for the self-expression of the spirit. Matter shall reveal the spirit space அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம் பகவானினுடைய எழுத்துக்கள்ல. அதுதான் உண்மை. அடுத்தது போகலாம். படிக்கவா? ம். There is a view that all that exists in the world is a subjective creation of mind, a structure of consciousness. Our idea of an objective reality, self-existent, independent of consciousness, is an illusion, since we have and can have no evidence of any such independent self-existence of things. This may lead to the affirmation of the creative consciousness, Maya, as a sole reality, or there is a denial of all existence and affirmation of a zero, Shunya, as a sole reality. This would mean the reality is an eternal absence of all self-conscious existence and an eternal absence of all that constitutes movement of existence. Knowledge would mean withdrawing from the appearance of the constructed universe. There would be the disappearance of the conscious soul, Purusha, and nature, Prakriti, which constitute our existence. Thank you. இதுலயும் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மாயாவாத கருத்துக்கள், மாயாவாதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே நீங்க பார்க்கறது எல்லாமே வந்து உங்களுடைய மனதினால உருவாக்கப்பட்ட அமைப்புகள். மைண்ட்ல வந்து உங்க மைண்ட் கான்சியஸ்னஸ்க்கு இப்படிலாம் தெரியுது. மனிதர்கள் தெரிகின்றார்கள், தாவரங்கள் தெரிகின்றன, கட்டிடங்கள் தெரியுது. எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ். மைண்ட்ல அப்படி கிரியேட் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அப்படிங்க பார்க்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் இண்டிபெண்ட் ஒரு தனியே அதுக்கெல்லாம் ஒரு இருப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படிதான் மாயாவாதிகள் சொல்றாங்க. அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி தானே இருக்கும் ஒரு அமைப்பு, இண்டிபெண்ட் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ். உங்ககிட்ட மனதுல ஒரு உணர்வு நிலை இருக்கிறதுனால தான் அது வெளியே இருக்கு, இல்லாட்டி அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பகவான் வந்து ஏற்கனவே சொல்லியுள்ளார். இந்த பிரபஞ்சம் என்பது மனம் என்கின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தோன்றுவதற்கு முன்னாடியே தானே இருக்குது. மனம் என்பது ஒரு இடைப்பட்ட சாதனம் தானே, இல்லையா? அப்படின்னா மனத்தினுடைய உருவாக்கமாக இதெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறத முதலே நான் படிச்சிருக்கிறோம். ஏன் இந்த கூற்று தப்புங்கிறத சொல்றாரு. மைண்ட் வந்து இடைப்பட்ட காலத்துல மனிதன் அப்படிங்கிற வந்தப்போ தான் மனிதன். அவன் வரத்துக்கு முன்னாடி அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல, எல்லாமே இருக்கு. அதை தான் கூறப்படுகின்றார். ஸோ எல்லாமே இல்யூஷன் அவங்க சொல்றாங்க. அப்படி இந்த கருத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த அனைத்தையும் பொய்யான தோற்றங்களை உருவாக்கும் நம்மளுடைய மனம் என்கின்ற உணர்வு நிலை, அது ஒன்றுதான் உண்மை அப்படிங்கிற உண்மைக்கு வந்துடும். இல்ல எதுவுமே கிடையாது, புத்திஸ்ட்லாம் சொல்ற மாதிரி எல்லாமே வெறும் சூன்யம்தான் அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான கருத்துக்கள்லாம் வரும். இந்த எதிர்மறையான கருத்துக்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல வந்து உணர்வுள்ள ஒரு இருப்பு அப்படிங்கிறது கிடையாது. எவையெல்லாம் நம்முடைய இருப்பிற்கு காரணமாக இருக்கின்றதோ அவை என்று எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்திற்கு நாம் தள்ளப்படுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாமே வந்து ஒரு பொய்யான ஒரு பொய்யான ஒரு உலகில இருக்கிறோம். இந்த பொய்யான உலகத்தில் இருந்து விலகி அந்த பரம்பொருள் குறித்த ஞானத்தை அடைவதுதான் ரியல் நாலேஜ். இந்த உலகத்தில் இருந்து தம்மை விலக்கிக் கொள்வதுதான் உண்மையான நாலேஜ்.
அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். அது ஸ்பிரிச்சுவல், இன்டெக்ரல் நாலேஜ் கிடையாது. இந்த பொய்யாக தோற்றமடிக்கும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விலக்கி கொண்டு அந்த பரம்பொருள் குறித்த ஞானத்தை, அது குறித்த அனுபவத்தை மாத்திரம் அடைவதுதான் ரியல் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் சோல் அப்படிங்கிறது என்ன, எல்லாமே பொய்ன்னு சொல்றப்போ எங்க தனிப்பட்ட ஆன்மன் எங்க இருக்கு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை பிரகிருதி, நம்ம நேச்சர் அப்படிங்கிறது எங்க இருக்கு, எல்லாமே இல்லைன்னு ஆயிடும். ஸோ இது ரொம்ப ஒரு எதிர்மறையான வாதம். இதுல இந்த வாதத்துல உண்மை இல்லை அப்படின்னு பகவான் கூறுகின்றார். இது தப்பான இது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். நான் சொல்லட்டுமா சார்? படிங்க சார். Thank you, sir. This view of the universe holds good only when we regard our surface mind as the whole of consciousness. Our present view of existence based on our surface mental consciousness is not the whole account of existence. There is a greater and deeper self-knowledge and world knowledge. There is a knowledge by identity. There is a consciousness to which that knowledge is normal. To that consciousness and being, the subjective and the objective can be real and intimate. Both can be something of itself, sides of its identity, authentic to its existence. If we take the view that the constructing mind or consciousness is the sole reality, then the universe of material things and objects may have an existence, but it is purely subjective structural, made by consciousness out of itself, maintained by it. They dissolve into that consciousness and disappear. If we take the view, if we take the view that this creating consciousness is not that of an existence that is of Sat Chit Ananda, or it is not itself an existence, then it must be an unreality. It must be a perceptive force of a void. It must be rising unreal structures made of nothing. We cannot accept this proposition because what we see as the world is real. It has an independent existence, independent of our perceiving mind. Thank you, sir. Thank you. இது அகைன் பகவான் இந்த எல்லாத்திலையும் எல்லாமே மனதினால் உருவாக்கப்பட பொய்யான தோற்றங்கள் அப்படிங்கிறது ஏன் அந்த கூற்றை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றார். என்ன காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மேற்புற மனம் என்கின்ற உணர்வு நிலையில பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி நினைக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய சர்ஃபேஸ் மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளிப்புற விஷயங்களுக்கு பின்னால் உள்ள ரியல் ட்ரூத்தை நம்மளால அறிஞ்சுக்க முடியல. நம்ம இப்ப உலகம் குறித்த நம்முடைய பார்வை, ஒரு சராசரி மனிதனுடைய உலகம் குறித்த பார்வை நமக்கு அது முழுமையான பார்வை கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய பார்வை முழுமையான பார்வை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மனம் என்கின்ற உணர்வு நிலையில இருக்கிறோம். அதுக்கு பார்ஷியலா தான் அது உண்மையை அறிந்து கொள்ளும் திறன் இருக்கின்றது. ஆனால் அதை விட ஒரு உயர்நிலை இருக்கின்றது. கிரேட்டர் அண்ட் டீப்பர் செல்ஃப் நாலேஜ் அண்ட் வேர்ல்டு நாலேஜ், அதுதான் அதை விட உயரிய நிலை. அப்புறம் அனைத்தையும் அதனுடன் இரண்டர கலந்து அது குறித்த அறிவை பெற்றுக்கொள்வது, அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இந்த உணர்வு நிலையில இருக்கும் பொழுது நம்ம என்ன உணர்கின்றோம்? அனைத்து உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னால் உள்ள அந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்கின்றோம். எதை நாம் சாதாரண மனம் என்கின்ற உணர்வு நிலையில அறிய முடியாமல் இருக்கின்றோமா, அதை விட ஒரு உயர்நிலையில் இருக்கும் பொழுது அதற்கு அனைத்திற்கும் பின்னால் உள்ள உண்மையை அறிந்து கொள்கின்றோம். அந்த உணர்வு நிலையை பார்க்கும் பொழுது என்ன ஒரு உண்மையை அறிகின்றோம்? நம்ம கண்ணால நேர்ல பார்ப்பதும் உண்மைதான், அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பதும் உண்மைதான். எவையெல்லாம் ஐம்புலன்களுக்கு உட்பட்டு இருக்கின்றதோ அவைகளும் உண்மைதான்.
ஐம்புலன்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருப்பதும் உண்மைதான். சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் நம்ம நேர்ல பார்க்கிறது, சப்ஜெக்டிவ்னா நமக்குள்ளேயே பார்க்கக்கூடிய விஷயங்கள். ரெண்டுமே உண்மைதான் அப்படிங்கிற உண்மையை நம்ம அறிகின்றோம். எப்போ ஒரு உயர் உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது இத்தகைய அனுபவத்தை நாம் அடைகின்றோம். ஏன்னா எல்லாமே மனம் என்கின்ற உணர்வினுடைய ஒரு பொய்யான உருவாக்கங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லாமே மனதினால் உருவாக்கப்படுகின்றது அப்படிங்கிற நாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்கும். எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, நம்முடைய உணர்வு நிலை என்கின்ற ஒரு நிலை இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். அதர்வைஸ் நம்மளுடைய அந்த மனம் என்கின்ற உணர்வு நிலையிலிருந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுவும் கலைஞ்சு போயிடும். ஏன்னா எல்லாமே மனம் என்கின்ற உணர்வு நிலையிலே உருவாக்கப்பட்ட தோற்றங்கள் அப்படிங்கிறதுனால, மனம் என்கின்ற உணர்வு நிலையில் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். ஒன்ஸ் நம்ம அதுல இருந்து விலகிட்டோம்னா அதுவும் போயிடும். என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே ஒரு ஃபால்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட்டட் பை அவர் மென்டல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு கருத்து. ஆனா இது உண்மை கிடையாது இல்லையா? இது உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாது அப்படின்னா, நம்மால மனம் என்கின்ற உணர்வு நிலை அப்படிங்கிறது இப்போ வெறும் மேல பார்க்குற விஷயம். ஹையர் கான்சியஸ்னஸ்ல பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த பரம்பொருள் இருக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த அந்த சச்சிதானந்தம் தான் அனைத்துக்கும் பின்னாடி இருக்கின்றது. எது அனைத்தையும் உருவாக்குகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சச்சிதானந்தம் தான் அனைத்தையும் உருவாக்குகின்றதே ஒழிய நம்முடைய மனம் உருவாக்குவது கிடையாது. அப்படி ஒரு எதிரான நிலையை எடுத்தோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம், இறுதியில என்ன நினைப்போம், எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே சூன்யம் அப்படிங்கிறத நினைப்போம் இல்லையா? எல்லாமே மனதினால் உருவாக்கப்படுகின்றது. அப்புறம் மனம் என்கின்ற உணர்வு இல்லைன்னா அதுவும் அழிஞ்சு போயிடும். எதுவுமே இந்த உலகத்துல இப்போ ஒரு உண்மை கிடையாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எல்லாமே அப்புறம் இறுதியில ஒரு சூன்யம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான், அந்த ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனால் அது கிடையாது. ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி அனைத்துமே எதனுடைய வெளிப்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சச்சிதானந்தம் அல்ல பிரம்மன், அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த உலகத்தில் நாம் பார்ப்பது. இந்த உலகம் என்பது உண்மை. வேர்ல்ட் இஸ் ரியல், இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன். உலகம், அதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதற்கென்றே தனியான இருப்பு இருக்கின்றது. நம்மளுடைய மனம் அதை உணர்கின்றதா இல்லையா அது வேற விஷயம். அதற்கு அப்பால் அவைகளுக்கு தனியான இருப்பு என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்தது போகலாம். Padma, Yes. we have seen that consciousness must be a being or an existence. All is created out of its substance of consciousness. Thus, we arrive at the dual reality of being and consciousness. If we take the Vedantic view, there is one original being. Or if we take the view of the Sankhya philosophy, there is a plurality of beings to whom consciousness or some energy presents its structures. This view accounts for the multitude of souls and multitude of things. It accounts for the oneness and diversity of their experience. We can suppose a one consciousness or a one energy creating a multitude of figures of itself, accommodating in its world a plurality of beings. Then there would be no difficulty in supposing a one original being who supports or expresses himself in a plurality of beings. These plurality of beings are the souls or spiritual powers of his one existence. Thank you. தேங்க்யூ. இப்போ நம்ம புரிஞ்சோம், நம்ம உலகத்துல நம்ம இருக்கிறோம். இந்த உலகம், ஒட்டுமொத்த உலகம் பார்த்தோம் அப்படின்னா, பிரபஞ்சம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது? சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறாங்க. அதுல இருந்து தான் எல்லாமே வந்தது
எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் அதுலேருந்து வந்தது அப்படின்னு சாவித்திரியில் கூட பகவான் எழுதுகின்றார். அது குறித்த குறிப்பு காணப்படுகின்றது. உண்மையிலே ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் என்ன தேவைப்படுகின்றது? அடிப்படையில சக்தி தான் தேவைப்படுகின்றது. ஒரு சின்ன பொருளை உருவாக்கணும்னா கூட ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு சக்தி, எல்லாத்துக்கும் மேல அடிப்படையா ஒரு சக்தி இருக்கணும் அப்படிங்கிற உண்மையை நாம் அறிகின்றோம். ஏதோ ஒரு சக்தி இருந்தாதானே இந்த உலகம் எல்லாமே படைக்கப்படுகின்றது, உருவாக்கப்படுகின்றது. அந்த சக்தி எப்படி வரும்? சக்தியா இருக்காது. சக்தி ஏதோ ஒரு இருப்புடன் சேர்ந்துதான் இருக்கும். அத இதுவும் இதை பொறுத்து பகவான் விளக்கி விடார். வெறும் எனர்ஜினா தனியா இருக்காது. எனர்ஜி ஒரு இருப்புடன் சேர்ந்துதான் இருக்கும். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இரண்டும் இணை பிரியாமல் இருப்பவை அப்படிங்கிறார். சச்சித்தானந்தம் அப்படிங்கிறது தான் ட்ரையூன் அமைப்பு. மூன்று நிலைகளும் ஒன்றை விட்டு ஒன்றை பிரியாமல் இருப்பது. எல்லா நிலைகளிலும் பிரியாமல் இருப்பது. சத் என்றால் எக்ஸிஸ்டன்ஸ், சித் சக்தி என்றால் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது பீயிங் அதனுடைய சக்தி, பிரம்மன் அதனுடைய சக்தி, அதுதான் இந்த அதிலிருந்துதான் எல்லாமே இந்த உலகமாக அது தோன்றுகின்றது. அது தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கின்றது. தன்னிலிருந்து மாறுபட்ட ஒன்றை கிடையாது. தன்னை வைத்துக்கொண்டு தன்னிலிருந்தே அது வெளிப்படுத்திக் கொள்கின்றது இந்த உலகத்தை. இதை பத்திலாம் நம்ம நிறைய பகவான் சூப்பர் மைண்ட் அஸ் கிரியேட்டர் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக விளக்கி உள்ளார். அதுதான் பகவான் என்ன கூறுகின்றார்? ஆல் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் இட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த பரம்பொருளினுடைய பொருளினால் தான் அனைத்துமே இந்த உலகத்தில் உருவாக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் எக்ஸிஸ்டன்ஸ் சத் இருக்கின்றது, இன்னொரு பக்கம் சித் சக்தி இருக்கின்றது. பீயிங் அண்ட் கான்சியஸ்னஸ் அது இருந்தாதான் அந்த உலகமே உருவாகும். வேதாந்திக் வியூ அண்ட் சாங்கியா பிலாசபி எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரே இந்த கருத்து தான் சொல்றாங்க. வேதாந்திக் வியூல என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is only one original being. சாங்கியா பிலாசபில என்ன சொல்றாங்க அப்படின்னா, plurality of beings, மல்டிபிள் புருஷா சொல்றாங்க அவங்க. there is one பிரகிருதி, மல்டிபிள் புருஷாஸ்ங்கிறாங்க. எந்த பிலாசபி எடுத்துக்கிட்டாலும், வேதாந்திக் வியூ எடுத்துக்கிட்டாலும் சரி, சாங்கியா பிலாசபி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன புரிஞ்சுக்கொள்றோம் அப்படின்னா, there is only one force. ஒரே ஒரு எனர்ஜி தான் இருக்குது. அதுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிற உண்மையைத்தான் நம்ம எந்த பிலாசபில எந்த உண்மையில அடிப்படையில நம்ம பார்த்தாலும் அதைத்தான் புரிந்து கொள்கின்றோம். there is only one consciousness, one energy. அதுதான் பன்முகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒரிஜினலா பார்த்தோம் அப்படின்னா, there is only one original being. அதுதான் பிரம்மன், அதுதான் சச்சிதானந்தம். அதுதான் தன்னை பன்முகமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஏகமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் பன்முகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த பன்முகமாக இருக்கக்கூடிய அனைத்துமே அந்த ஏகமாக இருக்கக்கூடிய சக்திகளை தன்னுள்ளே அடக்கியது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, the plurality of beings are souls or individual powers, spiritual powers of his one existence. ஜீவாத்மாக்கள் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே இண்டிவிஜுவல் சோல்ஸ், ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ். ஏகமாக இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படிங்கிறது ஒன்றாக இருந்தாலும் பல்வேறு ஜீவாத்மாக்களாக இங்க காணப்படுகிறது எல்லாமே. பட் எல்லாமே ஒன்றுதான், ஒரே ஒரு எசன்ஸ்ல ஒண்ணுதான் அது. அடுத்தது போகலாம். எஸ், படிங்க மேடம். A question may come whether these multiple beings are representative personalities and images only, whether they are symbols and values created by mind to represent it. This would depend on whether it is only in mind as we know it, that is in action, or a greater consciousness is in action, and mind is only a surface instrument, a executrix of its initiation, medium of
its manifestations. It is if it is action of the mind, the universe constructed and seen by mind can only have a subjective or symbolic or representative reality. If it is action of a greater consciousness, then the universe and its natural beings can be true realities of the one existence. They are forms or powers of its being manifested by its force of being. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம பார்க்குறோம் பல்வேறு ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிறோம். இண்டிவிஜுவல் சோல்ஸ், ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ்ன்னு பார்க்குறோம். எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ஆர் சோல்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனா பரம்பொருள் அப்படிங்கிறது ஏகமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற உண்மையை நம்ம அறிகின்றோம். அப்படி நம்ம பார்க்குற இந்த விஷயங்கள்லாம், அந்த மல்டிபிளா இருக்கிறதெல்லாம் வந்து வெறும் ஒரு அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய வெறும் பிரதிநிதித்துவம் காணப்படும் அமைப்புகளா இல்ல தோற்றங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருவருக்கு எழுதும். இங்க பரம்பொருள் இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் நாம் இங்க உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அதனுடைய ஒரு பிரதிநிதித்துவம் செய்யப்பட்ட அமைப்புகள் தான், பிம்பங்கள் தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனிதனுக்கு எழும். இவைகள் எல்லாம் வெறும் குறியீடுகளா? இந்த மதிப்பீடுகளும் குறியீடுகளும் மனதினால் அவ்வாறு மனித மனதினால் அவ்வாறு அளிக்கப்பட்டதா? இப்படிலாம் ஒரு மனிதனுக்கு வந்து கேள்வி எழும். ஏன்னா நம்ம வந்து நம்ம மைண்டுனால நம்ம அந்த உண்மையை அறிய முடியல. மைண்டுனால அறிய முடியல அப்படிங்கிற பட்சத்துல இது மாதிரி சந்தேகங்கள்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் பரம்பொருளா, இதெல்லாம் அதனுடைய ரெப்ரசன்டேஷனா, இல்ல வெறும் மனதினால் உருவாக்கப்பட்ட குறியீடுகளா, உண்மை எங்கேயோ இருக்கு ஆனா இதெல்லாம் வெறும் சிம்பிள்ஸா அப்படின்னா நமக்கு டவுட் வரும். இந்த கேள்விக்கு பதில் ஒருத்தருக்கு பின்னால வந்து இதுக்கு கேள்விக்கு சரியான உண்மை தெரியணும் அப்படின்னா அவர் எந்த உணர்வு நிலையில இருந்து இதை பார்க்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இதுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறார். வெறும் மனம் என்கின்ற உணர்வு நிலையில இருந்தது அப்படின்னா அவர் எல்லாத்தையும் இப்படிதான் பார்ப்பார். ஆனா மனதை தாண்டிய ஒரு உயர் உணர்வு நிலை, அந்த நிலையில இருந்து பார்த்தா அவருக்கு இதுக்கு பின்னால் உள்ள உண்மையை அவருக்கு தெரியும். அந்த உயர் உணர்வு நிலையில இருந்து பார்த்தா அவருக்கு என்ன தெரியும்? மைண்ட் வந்து இட் இஸ் நாட் த ஃபைனல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தெரியும். மைண்ட் வெறும் புறத்தில் செயல்படும் ஒரு கருவிதான். அந்த உயர் உணர்வு நிலை வந்து எந்த வேலையை ஆரம்பிக்கின்றதோ அதை செய்து முடிக்கும் ஒரு கருவிதான் மனம். உயர் உணர்வு நிலையினுடைய வெளிப்பாட்டிற்கான காணப்படும் ஒரு இடைப்பட்ட அமைப்பு தான் மனம். மனம் என்பது தோற்றுவாய் அல்ல அப்படிங்கிற உண்மையை வந்து உணர முடியும். எப்ப ஒருவர் உணர முடியும் அப்படின்னா மனதை கடந்து செல்லும் பொழுதுதான் அவருக்கு இந்த உண்மையை உணர முடியும். மனதில் இருக்க வரைக்கும் மனம்தான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பார், அவர் நினைத்து கொண்டிருப்பார். அதனால தவறான ராங் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவார். எல்லாமே மனதினால் தான் உருவாக்கப்படுகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நம்ம பார்க்குற விஷயம் எல்லாம் வந்து வெறும் மனதினுடைய உணர்வு நிலையில் காணக்கூடிய அமைப்புகள் தான். அதற்கு பின்னால உண்மை கிடையாது. இதெல்லாம் வெறும் சிம்பிள்ஸ் தான். எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் ரியாலிட்டி தான், ரியாலிட்டி கிடையாது. மெய்மையை பிரதிநிதித்துவம் படுத்தும் அமைப்புகள் தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். எப்போ மனதினுடைய செயல்பாட்டில் மாத்திரம் பார்க்கும் பொழுது. ஆனால் ஒரு உயர் உணர்வு நிலை கிரேட்டர் கான்சியஸ்னஸ்ல இருந்து பார்க்கும் பொழுது எந்த உண்மையை அறிவோம் என்றால், இந்த பிரபஞ்சமாகட்டும், அதில் காணப்படும் விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய உண்மையான
வெளிப்பாடுகள் அப்படிங்கிறத உணர்வோம். If it is the action of a greater consciousness, then the universe and its natural beings can be true realities of one existence. True realities of one existence அப்படிங்கிற உண்மையை எப்போ அறிய முடியும் அப்படின்னா, நமக்கு அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் போனாதான் நம்ம பார்க்குற எல்லாத்தையும் டிவைனை பார்க்க முடியும். அதர்வைஸ் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன உண்மை அப்படின்னா, எல்லாமே தே ஆர் ஃபார்ம்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் இட்ஸ் பீயிங் மேனிஃபெஸ்டட் பை இட்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் பீயிங். பரம்பொருளினுடைய வடிவங்கள் தான், சக்திகள் தான். உலகத்தில் பார்க்கக்கூடிய அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா they are forms or powers of its being. அதனுடைய சக்தியினால் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. மேனிஃபெஸ்டட் பை இட்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் பீயிங். இந்த உண்மையை ஒருவர் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஹையர் கான்சியஸ்னஸ்ல போனதான் பண்ண முடியும். அடிப்படையில் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், பகவான் சொல்லக்கூடிய இந்த இன்டெக்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது ஒருவருக்கு எப்பொழுது கிட்டும் என்றால், as long as we live in our mental consciousness, இந்த இன்டெக்ரல் நாலேஜ் ஒருவருக்கு கிடைக்காது. இதை நம்ம ஃபைனலா ஏற்கனவே சொல்லியிருக்கார். நம்ம ஹையர் கான்சியஸ்னஸ்ல போகும்போது தான் நமக்கு இன்டெக்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த பகவான் சில ஆஸ்பெக்ட்ஸை இந்த பார்ட் 1ல நம்ம பார்த்தோம். பார்ட் 2 சினாப்சிஸ்ல இன்னும் பல விஷயங்களை பகவான் விளக்குகின்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை விளக்குகின்றார். நம்ம தனித்தனியா பேராகிராஃப்ஸை பார்த்ததில் அவருடைய சுருக்கத்தை நாம் மேற்கொண்டு அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.